குட் மார்னிங் எவ்ரிவன். சாரி, இது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. காலையில் ஒரு ஒர்க்கை பிகின் பண்ணேன் வித் ரிகார்ட் டு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட். சரியா? என்னுடைய கிளைண்ட் ஒருத்தருக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. தேவர் ரன்னிங் அ ஹோல்சேல் ப்ரொவிஷனல் ஸ்டோர். ஸோ அந்த ஷாப்லேருந்து எடுத்துகிட்டு போன சாம்பிள்ஸில் சில சாம்பிள்ஸ் ஆர் லேபிள்ட் அஸ் மிஸ்பிராண்டட் அண்ட் அன்சேஃப்டி. பட் அவங்க வந்து அதை ரீபேக் தான் பண்ணியிருக்காங்க. அது அவங்க மேனுஃபேக்சர் பண்ணலை. They are purchasing it in wholesale and they are repacked and sold it to customers. ஸோ அது சம்மந்தமாக நோட்டீஸ் வந்திருந்தது. ஸோ அந்த ஒர்க்குக்காக அந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் பார்த்துட்டு இருந்தேன். அதில் என்ன சொல்கிறது, ஒரு விஷயமா பார்த்துட்டு அது முடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 6:30 ஆரம்பித்தேன் மார்னிங். அது முடிக்க லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னன்னா சப்சிக்வெண்ட்டாக எல்லா வேலையுமே இன்னைக்கு கெட்டு போச்சு. பட் ஆனால் அதையும் முடிக்கல. அதுதான் அல்டிமேட்டு. சரி, ஓகே, என்னன்னு தெரியல. அதனால கூட நிறைய பேர் இன்னைக்கு வரலையா, இல்லை 26 பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் காமிக்குது. பட் ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன செக்ஷன்ஸ் தான். சரியா? புதுசா ஒரு 2 வார்த்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். செக்ஷன் இருக்கிறது தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து செக்ஷன் 93. ஃபர்ஸ்ட், ஓரளவுக்கு இது வரைக்கும் எல்லா ரெக்கார்டிங்ஸையும் பார்த்துட்டு வருவீங்க நம்புறேன். அப்படி பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்க. சரியா? அட்லீஸ்ட் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த மார்ட்கேஜ் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய செக்ஷன் 58ல இருந்து இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டுமாவது பாருங்க. சரி, பேராக் எடுத்துக்கோங்க. செக்ஷன் 93. செக்ஷன் 93 ப்ராஹிபிஷன் ஆஃப் டேக்கிங். TACKING. ப்ராஹிபிஷன் ஆஃப், நான் டைப் பண்ணிருக்கேன் இல்லையா, டேக்கிங். TACKING. ப்ராஹிபிஷன் ஆஃப் டேக்கிங். செக்ஷன் 93. பட் டேக்கிங்னா என்னன்னு நமக்கு தெரியாம ப்ராஹிபிஷன் ஆஃப் டேக்கிங் படிச்சு என்ன பண்ண போறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டேக்கிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். டேக்கிங் அப்படிங்கிறது, டேக்கிங் இஸ் அ ப்ராசஸ் வேர் செக்யூரிட்டிஸ் ஆர் யுனைடெட் which have been given at different times. டேக்கிங்கிறது என்னது? செக்யூரிட்டிஸை யுனைட் பண்றது. அந்த செக்யூரிட்டிஸை டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல கொடுத்துருக்கிறது. நான் இப்போ இந்த செக்ஷன் படிச்சுட்டு அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். செக்ஷன் 93 ப்ராஹிபிஷன் ஆஃப் டேக்கிங். No mortgagee paying off a prior mortgage, whether with or without notice of an intermediate mortgage, shall thereby acquire any priority in respect of his original security, and except in the case provided for by section 79, no mortgagee making a subsequent advance to the mortgagor, whether with or without notice of an intermediate mortgage, shall thereby acquire any priority in respect of his security for such subsequent advance. அதாவது செக்ஷன் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நோ மார்கேஜி பேயிங் ஆஃப் அ ப்ரையர் மார்கேஜ் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை சப்சிக்வெண்ட்டாக மார்கேஜ் பண்ணியிருக்காங்க. சரியா? சே த ப்ராப்பர்ட்டி இஸ் 1 X. த ப்ராப்பர்ட்டி X ஹஸ் பீன் மார்கேஜ் டு 3 persons, A ஃபர்ஸ்ட் டு A and then to B and then to C. சரியா? இப்போ ஆஸ் பர் த ரூல் ஆஃப் ப்ரையாரிட்டி யாருடைய மார்கேஜ் டெப்டை ஃபர்ஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னா A உடைய மார்கேஜ் டெப்டை ஃபர்ஸ்ட் பே பண்ணணும் இல்லையா? So, say for example, in the month of January, A has advanced some amount. In the month of June, B has advanced some amount. And in the month of December, C has advanced some amount. இப்போ இந்த C என்ன பண்றாருன்னா, ஏக்கு பதிலா A பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை C பே பண்ணிடுறாரு. ஸோ அப்போ என்ன ஆயிடுறாரு, A ஓட இடத்துக்கு C ஷிஃப்ட் ஆயிடுறாரு. ஸோ இப்படி ஷிஃப்ட் ஆனா வெதர் C would get priority over B அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. தட் இஸ் வாட் ப்ராஹிபிஷன் ஆஃப் டேக்கிங். ஒரு செக்யூரிட்டியை சேர்க்கறதுனால அவங்களோட ப்ரையாரிட்டி மாறுமா அப்படின்னா மாறாது. C with regard to A's quantum, that alone C would get priority but not his total. For example, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியை வச்சு 3 people கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்காங்க, A, B and C. A in the month of January, B in the month of June and C in the month of December. So even though C pays the debt which A want to pay, அந்த மார்கேஜியோடைய
இடத்துக்கு A வந்தாலும் கூட C will not get priority over B. அந்த அமௌண்ட்டுக்கு only the amount will be substituted and not his position. Say for example, இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு 60 lakhs லோன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 20 lakhs, தென் ஏ கிட்ட ஒரு 20 lakhs, பி கிட்ட ஒரு 20 lakhs, தென் சி கிட்ட ஒரு 20 lakhs. இப்போ அந்த சி என்ன பண்ணிடுறாருன்னா, ஏ வாங்கின 20 lakhs நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட only with regard to 20 lakhs he gets priority, not with regard to 40 lakhs. ஏன் அப்படின்னா the remaining 20 lakhs has been paid after B. இதுதான். ஸோ டேக்கிங்கிறது என்ன? டேக்கிங்கிறது செக்யூரிட்டிஸை யுனைட் பண்ற அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேர் தான் டேக்கிங். டிஃபரெண்ட் டைம்ஸ்ல வாங்கின டெப்ட்டுக்காக கொடுத்த செக்யூரிட்டிஸை என்ன பண்றாங்க, யுனைட் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேரு டேக்கிங். ஸோ அந்த மாதிரி தட் இஸ் அலௌட் அப்படின்னு அலௌடா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா நோ. அக்கார்டிங் டு செக்ஷன் 93 ப்ராஹிபிஷன் ஆஃப் டேக்கிங். ஸோ அப்போ என்ன கிடையாது, இந்தியன் லால வித் ரிகார்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் டேக்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தருடைய கடனை கொடுத்ததுனால இவரோட பொசிஷன் என்ன ஆயிடாது, மாறிடாது. ஒன்லி வித் ரிகார்ட் டு தட் அமௌண்ட் விச் ஏ ஹாஸ் பீன் டெப்டட், அதுக்கு மட்டும்தான் இவருடைய இது ஷேர் வந்து இதுவாகுமே தவிர நாட் இன் டோட்டல். சரியா? தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டேக்கிங். மறுபடியும் இந்த செக்ஷன் படிக்கிறேன், இப்போ கொஞ்சம் கவனிங்க. டேக்கிங்னா என்னன்னு புரிஞ்சா, டேக்கிங்கிறது யுனைட்டிங் த செக்யூரிட்டிஸ் ஃபார் டெப்ட் அட்வான்ஸ்ட் அட் டிஃபரெண்ட் டைம் பீரியட். சரியா? யுனைட்டிங் செக்யூரிட்டிஸ் given at different times. சிம்பிளா டேக்கிங்கிறது என்னது? டேக்கிங் இஸ் a process of uniting securities given at different time. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. prohibition of tacking under section 93. again I will read starting words of section 93. இப்போ கவனிங்க. no mortgagee paying off a prior mortgage whether with or without notice of an intermediate mortgage shall thereby acquire any priority in respect of his original security. இப்போ புரியுதா? even though இப்போ அந்த ஏ பி சிங்கிறதெல்லாம் யாரு, they are all mortgagees. so no such mortgagee paying off a prior mortgage. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல ஏ பி அண்ட் சில சி என்ன பண்ணிடுறாரு, ஏ உடைய மார்கேஜ் டெப்ட பே பண்ணிடுறாரு. அது அவர் அப்படி பே பண்றது with or without notice of B is immaterial. even if you paid that amount with the notice of B or without notice of B, that is immaterial, and this would not result in acquiring priority in respect of his original security. original security என்னதோ C உடைய அந்த ஒரிஜினல் செக்யூரிட்டிக்கு இது என்ன ஆயிடாது, ஆட் அப் ஆயிடாது, இல்ல ப்ரையாரிட்டியா கன்வெர்ட் ஆயிடாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 93. and then they were given one exception under section 93. நான் மறுபடியும் படிக்கிறேன். no mortgagee paying off a prior mortgage whether with or without notice of an intermediate mortgage shall thereby acquire any priority in respect of his original security, and except in the case provided for by section 79, no mortgagee making a subsequent advance to the mortgager whether with or without notice of an intermediate mortgage shall thereby acquire any priority in respect of his security for such subsequent advance. ஸோ அந்த செக்ஷன்ல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸப்ஷன்னா, எக்ஸப்ஷன் அண்டர் செக்ஷன் 79. செக்ஷன் 79 நம்ம என்ன படிச்சோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ப்ரையாரிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்ல ரெண்டு எக்ஸப்ஷன் டு த ரூல் ஆஃப் ப்ரையாரிட்டி. நான் ஒரு டாக்டரின் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. குவி ப்ரையோர் எஸ்ட் டெம்போரே போஷியோர் எஸ்ட் ஜூரே அப்படின்னு நான் டைப் பண்ணியிருந்தேன். அதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்ன சொன்னேன்னா, he who is first in time is first in law அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்கு ரெண்டு எக்ஸப்ஷன் சொல்லிட்டு செக்ஷன் 78ல where due to the fraud of prior mortgagee or where due to the misrepresentation of prior mortgagee or where due to the gross negligence of prior mortgagee subsequently if a person has advanced money and then this prior mortgagee shall postpone to the subsequent mortgagee அப்படின்னு செக்ஷன் 78ல படிச்சோம். செக்ஷன் 79ல என்ன பார்த்தோம்னா, initially the mortgage amount has been fixed as some 10 lakhs. அதுல prior 5 lakhs பே பண்ணிருக்காங்க. subsequent another mortgagee கிட்ட ஒரு 10 lakhs பண்ணிருக்காங்க அப்படின்னா, this prior mortgagee balance 5 lakhs subsequent mortgageக்கு அப்புறமா கொடுத்திருந்தாலும் கூட even afterwards he has advanced that amount, he would get priority. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 79ல ஒரு எக்ஸப்ஷன் பார்த்தோம், செக்ஷன் 78ல ஒரு எக்ஸப்ஷன் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ப்ராஹிபிஷன் ஆஃப் டேக்கிங்க்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா,
செக்ஷன் 79க்கு கீழே ஃபர்ஸ்டே அந்த மார்கேஜ் அமௌண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு அமௌண்ட்டை பேலன்ஸ் அமௌண்ட்டை பின்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த மாதிரியான கேசஸ்ல ப்ரையாரிட்டி வுட் பிகின் ஃப்ரம் த ஒரிஜினல் டேட் ஆஃப் மார்கேஜ் டேட், நாட் ஃப்ரம் த டேட் ஆஃப் அட்வான்ஸ். சிம்பிள் கான்செப்ட். அதாவது என்னது, 10 லட்சம் ரூபாய் மார்கேஜ் அமௌண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா இனிஷியலா 5 lakhs தான் லெண்ட் பண்ணிருக்கோம். பட் சப்சிக்வெண்டா இன்னொருத்தர் கிட்ட மார்கேஜ் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஒரு 10 lakhs வாங்கியிருக்கோம் அப்படின்னாலும் கூட அதுக்கப்புறம் பேலன்ஸ் 5 lakhs நம்ம என்ன பண்ணிருக்கோம் அட்வான்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட but you get priority அப்படின்னு சொல்றோம். That is under section 79. So tacking is prohibited under section 93 subject to the exception of section 79 அப்படின்னு சொல்றதா இந்த செக்ஷன். சரியா? prohibition of tacking. So tacking அப்படிங்கிறது என்னது? Tacking is the process of uniting the securities given at different times. அந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டிஸை யுனைட் பண்றதுனால என்ன ஆயிடாது, priority will not shift. So that subsequent mortgagee would not be prioritized over the prior mortgagee. So அப்ப இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகணும்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்? கண்டிப்பா மார்கேஜார் இருக்கணும், ப்ரையர் மார்கேஜி இருக்கணும், சப்சிக்வெண்ட் மார்கேஜி இருக்கணும். ஒரே ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியா வச்சு மோர் தென் ஒன் லோன் ஹேஸ் டு பி அப்டைன்ட். சரியா? ஒரே ப்ராப்பர்ட்டியை மார்கேஜ் செக்யூரிட்டியா வச்சு மோர் தென் ஒன் லோன் ஹேஸ் டு பி அட்வான்ஸ்ட், ஹேஸ் டு பி மேட். ஸோ நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள்ல என்ன பண்ணேன், எக்ஸ்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை ஃபர்ஸ்ட் ஏங்கிறவர்கிட்ட மார்கேஜ் பண்றோம், தென் டு பி அண்ட் தென் டு சி. அப்போ அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ல ஈவன் தோ சி இஸ் பேயிங் த mortgage money which A has to pay, it does not make him priority in total with regard to his original security. Only with regard to the security of A, he would be getting priority, not in total. சரியா? So this is what the meaning of section 93, prohibition of tacking. Where அந்த செக்ஷன் எப்படி ஆரம்பிக்குது, no mortgagee paying off a prior mortgage whether with or without notice of an intermediate mortgage shall thereby acquire any priority in respect of his original security. அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. He shall be given no priority in respect of his original security. சரியா? So that is what section 93. Then we'll move on to section 94. So நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், நீங்க இன்னைக்கு 2 டேர்ம் புது வார்த்தை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வார்த்தை டேக்கிங். அடுத்து என்ன அப்படிங்கிறத இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். செக்ஷன் 94, ரைட் ஆஃப் மீன் மார்கேஜி. மீன் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணாலும் கூட அதை பார்க்கும்போது மெஸ்னே அப்படின்னு கூட சில பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, MESNE. பட் ஆக்சுவல் ப்ரொனவுன்சியேஷன் இஸ் மீன். சரியா? ஆனா இதை பார்க்கும்போது என்ன தோணுது, மெஸ்னே அப்படின்னு தானே சார் சொல்லணும். சரி, நீங்க எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனா மீனுங்கிற வேர்டு தான் கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன். சரியா? ஸோ செக்ஷன் 94 ஸ்பீக்ஸ் அபவுட் ரைட்ஸ் ஆஃப் மீன் மார்கேஜி. ஸோ அப்போ மீன் மார்கேஜி எப்படி ப்ராபிஷன் ஆஃப் டேக்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மாதிரி டேக்கிங்னா என்னன்னு தெரியணுமோ அதே மாதிரி ரைட்ஸ் ஆஃப் மீன் மார்கேஜி அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், சார் மீன் மார்கேஜினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மீன் மார்கேஜினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட் மார்கேஜி, அதுதான் மீன் மார்கேஜி. ஸோ அப்போ இங்கேயும் சிமிலர் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கணும். போன செக்ஷன் 92ல செக்ஷன் 93ல பார்த்த அதே மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் ப்ரிவைல் ஆகணும். போன செக்ஷன்ல நம்ம என்ன இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம், எக்ஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டியை ஏ, பி அண்ட் சி 3 பேருக்கு சப்சிக்வெண்டா மார்கேஜ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜனவரியில ஏக்கு பண்றாங்க, தென் ஜூன்ல பிக்கு பண்றாங்க, டிசம்பர்ல சிக்கு மார்கேஜ் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிள்ல அந்த பி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவருக்கு பேர் தான் மீன் மார்கேஜி. சரியா? தட் இன்டர்மீடியேட் மார்கேஜி இஸ் கால்ட் அஸ் மெஸ்னே மார்கேஜி ஆர் மீன் மார்கேஜி. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கிறத இப்ப பார்ப்போம். செக்ஷன் 94, ரைட்ஸ் ஆஃப் மீன் மார்கேஜி. Where a property is mortgaged for successive debts to successive mortgages, a mean mortgagee has the same right against mortgagees posterior to himself as he has against the mortgagor. மறுபடியும் படிக்கிறேன், கவனிங்க. Where a property is mortgaged for successive debts to successive mortgages. ஸோ அப்போ இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகணும்னா என்ன அர்த்தம், mortgagee should be more than one. சரியா? அண்ட் சக்சசிவ் டெப்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு 60 lakhs உள்ள ப்ராப்பர்ட்டியை மார்கேஜ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஏங்கிறவர்கிட்ட 20 lakhs வாங்கிடுறோம், பிங்கிறவர்கிட்ட ஒரு 20 lakhs வாங்கிடுறோம், சிங்கிறவர்கிட்ட 20 lakhs வாங்கிடுறோம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ப்ரிவைல் ஆகுது. வேர் எ ப்ராப்பர்ட்டி இஸ் மார்கேஜ் ஃபார் சக்சசிவ் டெப்ட்ஸ் டு சக்சசிவ் மார்கேஜஸ், தட் இஸ் ஏ, பி அண்ட் சி.
a mean mortgagee has the same right against mortgagees posterior to himself as he has against the mortgager. So இப்போ அந்த சப்சிக்வெண்டா பண்ணக்கூடிய அந்த மீன் மார்க்கேஜ் இருக்காரு இல்லையா பி, he has the same right as with regard to other mortgages in line. He does not have any right deficient when compared to his other mortgages. அதுதான் இந்த செக்ஷன் சொல்றது. Has the same right against mortgagees posterior to himself as he has against the mortgager. So ரெண்டு பேரை பத்தி சொல்றாங்க. Has the same right as against mortgagees posterior to himself as he has against the mortgager. So இப்போ இந்த செக்ஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி I will give an example. What example அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ MESNE அப்படின்னா என்னன்னு சொன்ன மீன் அப்படின்னு சொன்னேன். That is intermediary. Take an example where a mortgager mortgages his property to A, B and C respectively for debts. சரியா? நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு மார்ட்கேஜர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை 3 பேர்கிட்ட மார்ட்கேஜ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் A and then to B and then to C. ஸோ இப்போ சிக்கு வந்து என்ன ரைட் இருக்கு? சிக்கு வந்து ரீடீம் பண்ற ரைட் இருக்கு ஃப்ரம் இப்போ ஈக்விட்டி ஆஃப் ரிடம்ஷன் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கிற ஒரு ரைட்டு? மார்ட்கேஜாருக்கு இருக்கக்கூடிய ரைட் இல்லையா? ஒரு ப்ராப்பர்ட்டியை ரீடீம் பண்றதுக்கான ரைட்டு யாருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரைட்டு? மார்ட்கேஜா இருக்கக்கூடிய ரைட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரைட்டை இந்த மெஸ்னே மார்ட்கேஜி எக்ஸசைஸ் பண்றாரு அப்படின்னா தென் ஹி கெட்ஸ் த ரைட் ஆஃப் மார்ட்கேஜர். அதே மாதிரி ரைட் டு ஃபோர்க்ளோஷர் அண்ட் சேல் அது யாருக்கு இருக்கிற ரைட்டு? மார்ட்கேஜி கிட்ட இருக்கிற ரைட்டு. சே இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஸ் மீன் மார்ட்கேஜி ஹேஸ் த சேம் ரைட் ஆஸ் த மார்ட்கேஜிஸ் போஸ்டீரியர் டு ஹிம்செல்ஃப். போஸ்டீரியர் டு ஹிம்செல்ஃப்னா இவருக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மார்ட்கேஜஸ்க்கு என்ன ரைட் இருக்கோ அதே ரைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு மார்ட்கேஜிக்கு என்ன ரைட் இருக்கும்? ஃபோர்க்ளோஷர் ரைட் இருக்கும், சேல் ரைட் இருக்கும். அதே மார்ட்கேஜாருக்கு என்ன ரைட் இருக்கும்? ரைட் டு ரீடீம் இருக்கும். ஸோ அப்ப இந்த மீன் மார்ட்கேஜுக்கு இந்த ரெண்டு ரைட்மே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீன் மார்ட்கேஜுக்கு என்ன ரைட் இருக்கு? ரைட் டு ரிடம்ஷன் ஆஃப் மார்ட்கேஜர் ஆஸ் வெல் அஸ் ரைட் டு ஃபோர்க்ளோஷர் அண்ட் சேல் ஆஃப் மார்ட்கேஜி. எப்படி சார் அப்படின்னு கேக்குறீங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் கான்செப்ட். இப்போ ஒரு மார்ட்கேஜர் இருக்கிறாரு, அப்புறமா A, B and C 3 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருடைய ப்ரையாரிட்டி? மார்ட்கேஜ் டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் A உடைய ப்ரையாரிட்டி. ஸோ A என்ன பண்றாரு? அந்த அமௌண்ட்டை பேலன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணிடுறாரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் பேயிங் த அமௌண்ட் ஆஃப் B டு மார்ட்கேஜர். ஸோ அப்போ வித் ரிகார்ட் டு C திஸ் பர்சன் A would become the mortgager. கரெக்டா? சிம்பிள் லாஜிக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டியை 3 பேர்கிட்ட என்ன பண்ணிருக்காங்க? செக்யூரிட்டியா வாங்கியிருக்காங்க. அதுல ஒருத்தர் மத்த எல்லாருடைய பொறுப்பையும் எடுத்துக்கிறாரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்னது? he is becoming a mortgager. ஸோ அப்போ அவருக்கு என்ன ரைட் இருக்கு? he has the right to redeem the property as a mortgager because he is repaying the debt of other persons concerned. அதே with regard to his subsequent mortgages அவங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? with regard to this person அப்படின்னு பாத்தீங்கன்னா a right to foreclosure or sale. சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா ஒரு மார்ட்கேஜர் A, B and C. ஸோ இப்போ இந்த A என்ன பண்ணிடுறாரு? மார்ட்கேஜரோடைய இதையும் பிளஸ் இந்த B ஓட இதையும் என்ன பண்ணிடுறாரு? சேர்ந்து வாங்கிடுறாரு அப்படின்னா he has the right to redeem against C as well as C has the right to sue for foreclosure or sale against this mean mortgagee. அதுதான் இந்த செக்ஷன் சொல்லுது. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் படிக்கிறேன், கவனிங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணா இன்னும் பெட்டரா புரியும். சே for example, a mortgager mortgages his property to A, B and C respectively for debts. Here C can redeem B or A and B can redeem A. Say for example, here C can redeem B or A and B can redeem A. A can foreclose the mortgager and B and C in whose hands equity of redemption has been assigned. இந்த செக்ஷனை வந்து இன்னொரு இதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா
a mortgager, that mean mortgagee இருக்கார் இல்லையா, he can redeem any prior mortgager and he can exercise the right of foreclosure or sale against subsequent mortgager. இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள்ல A, B and C அப்படின்னு இருக்கு இல்லையா. So with regard to B, he can exercise the right of redemption against A and he can exercise the right of foreclosure or sale against C. அதுதான் இந்த செக்ஷன் சொல்லுது. That is, the mean mortgagee has the same right against mortgagees posterior to himself as he against the mortgager. A mean mortgagee can redeem all the mortgages before him and can foreclose all the mortgages after him. Redemption by a mortgage is upwards and foreclosure is downwards. So இந்த செக்ஷனுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் a mesne mortgagee has the redemption in upwards, that is priority, and the right of foreclosure downwards, that is subsequent. ஏன் அப்படின்னா சிம்பிளா என்ன லாஜிக், ஒன்ஸ் இந்த மெஸ்மே மார்க்கேஜி அவருக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட ரைட் எல்லாம் இவர்கிட்ட வந்துருச்சுன்னா he will be in a position of mortgager. So with regard to them, he has the right to redeem the property. With regard to subsequent mortgages, he has the right to foreclosure or sale. அதுதான் இந்த கான்செப்ட், சிம்பிள். With regard to mesne mortgagee, அதாவது ஒரு இன்டர்மீடியட் மார்க்கேஜியை பொறுத்த வரைக்கும், with regard to his prior mortgagees, he has the right of என்னது redemption. Since he has paid the debt due to them, he can ask for that redeeming the property. But with regard to subsequent mortgages, he has the right of foreclosure. So always redemption is an upward right and foreclosure is a downward right. சரியா, அதுதான் இந்த செக்ஷன் சொல்றாங்க. So this is what with regard to mean mortgagee. mean mortgageங்கிறது யாரு, intermediary mortgagee. So அவருடைய ரைட் வந்து he has the same right as the mortgager right with regard to என்னது prior mortgagees. With regard to subsequent mortgagees, he has the right of foreclosure or sale. So that is what section 94 speaks about. Now we'll move on to section 95. சின்ன செக்ஷன் தான், இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கடைசியில் நான் சம் அப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது. செக்ஷன் 95, ரைட் ஆஃப் ரீடீமிங் ஹோம் மார்ட்கேஜர் டு எக்ஸ்பென்சஸ். ரைட் ஆஃப் ரீடீமிங் ஹோம் மார்ட்கேஜர் டு எக்ஸ்பென்சஸ். ஸோ this section 95 is only speaking about the expenses which the co-mortgager is entitled in the case of redemption of the mortgaged property. சரியா, this section is discussing only with the right of the co-mortgager with regard to expenses acquired by him in redeeming the property. ஒரு சின்ன section, section 95, where one of several mortgagors redeems the mortgaged property, he shall in enforcing his right of subrogation under section 92 against his co-mortgagers be entitled to add to the mortgage money recoverable from them such proportion of the expenses properly incurred in such redemption as is attributable to their share in the property. Section 95 speaks about co-mortgagers. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு premises அதுல 3 பேர் ஓனரா இருக்காங்க, A, B and C. ஸோ 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியை மார்கேஜ் பண்ணி லோன் அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு, ஒன் ஆஃப் த co-mortgager is redeeming his right. சரியா, is exercising his right proportionately அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸை அந்த மார்கேஜ் மணில என்ன பண்ணிக்கணும், அவர் அதை ஆட் பண்ணிக்கணும். பிகாஸ் மார்கேஜ் இட்செல்ஃப் இஸ் வித் ரிகார்ட் டு த செக்யூரிட்டி. ஸோ தட் இஸ் நோ சேஞ்ச் இன் செக்யூரிட்டி. கரெக்டா, என்ன ஆகிடல, செக்யூரிட்டியில எந்த ஒரு சேஞ்சஸுமே வரல. ஸ்டில் ஈவன் ஆஃப்டர் சப்ரகேஷன் அண்டர் செக்ஷன் 92. சப்ரகேஷன்ங்கிறது என்னங்கிறது செக்ஷன் 92ல பார்த்தோம். சப்ரகேஷன்னா என்ன, சப்ஸ்டிடியூஷன். சப்ரகேஷன்னா என்ன, சப்ஸ்டிடியூஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள், மார்கேஜிஸ் என்ன பண்றாங்கன்னா they are substituting themselves in the place of other persons. அதுக்கு பேர் தான் சப்ரகேஷன் அப்படின்னு பேரு. சே ஃபார் எக்ஸாம்பிள், மார்கேஜர் எக்ஸ் சரியா, ஒருத்தர் 3 பேர்கிட்ட என்ன பண்ணிருக்காரு, அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு பண்ணிருக்காரு. அதுல ஒருத்தர் இன்னொருத்தருடைய அமௌண்ட்டையும் நானே இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா he would be stepping into the shoes of that mortgagee. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சப்ரகேஷன் அப்படின்னு பேரு.
ஸோ இப்போ அந்த மாதிரி சப்ரேகேட் பண்ணிட்டாரு. அதுக்காக ஏதோ ஒரு இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ், ஒரு லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸோ இல்ல கோர்ட் ப்ராசஸோ இல்ல ஏதோ ஒரு ஒரு மினிஸ்டீரியல் எக்ஸ்பென்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், பிரின்சிபல் மணியோட ஆட் பண்ணிக்கலாம். அதை யாரு பே பண்ணணும்னு பாத்தீங்கன்னா த அதர் பர்சன்ஸ் ஹூ ஹவ் நாட் ரீடீம்டு த ப்ராப்பர்ட்டி. சிம்பிள் கான்செப்ட் என்ன, ஒரு ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியை வச்சு 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க, 3 பேர் ஓனரா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியை வச்சு அட்வான்ஸ்டு சம் மணி, சில ஒரு பணத்தை கடனா வாங்கியிருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய ரைட்டை தன்னுடைய போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஷேருக்கு ஏற்ற மாதிரி he is redeeming his share alone, but still that property is in as a is lying as a security. அப்போ அந்த மார்கேஜ் மணில இவர் என்ன பண்ணலாம், இவருக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆச்சோ அந்த இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அதுல ஆட் பண்ணிக்கலாம். the remaining persons have to repay that அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 95. சரியா? Co-mortgagers right to expenses can be added up to the mortgage money recoverable from them. Such proportion of the expenses properly incurred in such redemption as is attributable to their share in the property. Then section 96, இதுவும் ஒரு சின்ன செக்ஷன் தான். செக்ஷன் 95 என்னன்னு பார்த்தோம், right of redeeming co-mortgager to expenses. What is the right with regard to expenses incurred by the co-mortgager in his redemption right அப்படிங்கறத செக்ஷன் 95ல பார்த்தோம். Then section 96, mortgage by deposit of title deeds. இதுதான் அதுக்கான ஹெட்டிங். செக்ஷன் 96, mortgage by deposit of title deeds. இதுக்கான டெஃபினிஷன் நம்ம எங்க பார்த்திருக்கோம், செக்ஷன் 58ல பார்த்திருக்கோம் இல்லையா? செக்ஷன் 58 கிளாஸ் ஏல சிம்பிள் மார்கேஜ் பார்த்தோம். சாரி 58 கிளாஸ் ஏல மார்கேஜ்னா என்னங்கிற டெஃபினிஷனை பார்த்தோம். மார்கேஜ்னா என்ன, மார்கேஜ் ஆர்னா என்ன, மார்கேஜ்னா என்ன, மார்கேஜ் டீட்னா என்ன, இதெல்லாம் 58 கிளாஸ் ஏல பார்த்தோம். 58 கிளாஸ் பில சிம்பிள் மார்கேஜ்னா என்னன்னு பார்த்தோம். 58 கிளாஸ் சில உசுஃப்ரக்சரி மார்கேஜ்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து மார்கேஜ் பை கண்டிஷனல் சேல், அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம், மார்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ மார்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ்ங்கிறது என்னது, பேங்க்ல நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு ஹவுசிங் லோன் வாங்குறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் மார்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ். இந்த ஒரு மார்கேஜ்ல மட்டும்தான் தனியா நம்ம என்ன பண்ண தேவையில்ல, மார்கேஜ் டீடை ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. ஈவன் தோ மோட் ஆஃப் மார்கேஜ் படிக்கும்போது நான் என்ன சொல்லிருப்பேன்னா, எவ்ரி மார்கேஜ் ஷுட் பி மேட் ஒன்லி பை வே ஆஃப் ரெஜிஸ்டர்டு டீட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனா 58 கிளாஸ் இல மார்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க, எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா, சின்ஸ் யூ ஆர் டெபாசிட்டிங் யுவர் டைட்டில் டீட் அண்ட் மேக்கிங் அ மெமரண்டம் டு தட் எஃபெக்ட், there is ஓகே ஆக்சுவலி எனக்கு காமிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி வெயிட்டிங் அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு அதனாலதான் இந்த நம்பர் வேரி ஆகிட்டே இருக்கு போல இருக்கு. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து யாருமே வெயிட்டிங் ரூம்ல இருக்கிற மாதிரி அவங்கள அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன அந்த ஸ்கிரீன்ல என்ன பண்ண மாட்டேங்குது, காமிக்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. சரி ஓகே, எனக்கு எனக்கு அது அப்ளிகபிள் ஆகும்போது நான் அதை அந்த ஆப்ஷனை இது பண்றேன். ஓகே, இப்போ நம்ம கவனிப்போம். கவனிக்கிறவங்க கவனிக்க, அவங்களுக்கு நான் பண்றேன் சரியா? ஸோ மார்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் என்னது, ஒரிஜினல் டைட்டில் டீட்ஸை செக்யூரிட்டியா வச்சு பண்ணக்கூடிய மார்கேஜுக்கு பேர் தான் மார்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ். நார்மலா பேங்க்ல நம்ம ஒரு ஹவுசிங் லோனோ இல்ல ஏதோ பண்ணும்போது இந்த மார்கேஜ் தான் என்ன பண்றோம், எக்ஸசைஸ் பண்றோம். ஸோ அதுக்கு தனியா ஒரு மார்கேஜ் டீட் போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்றது இல்லை. திஸ் மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் itself is sufficient to disclose that such a mortgage has been performed அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ மார்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் அப்படிங்கிறதுக்கு தனியா என்ன பண்ண மாட்டோம், ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல மார்கேஜ் அப்படின்னு பண்ண மாட்டோம். பிகாஸ் in the very same transaction we are executing a memorandum registered before the registrar office. சரியா? MOD ன்னு சொல்லுவோம், மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ். ஓகே, சரி அதுல என்ன சொல்லியிருக்காங்கிறத இப்ப பார்ப்போம். The provisions herein before contained which apply to a simple mortgage shall so far as may be apply to a mortgage by deposit of title deeds. சிம்பிள் மார்கேஜ்க்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அப்ளை ஆகுமோ அதெல்லாம் மார்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ்க்கும் அப்ளை ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இன் போத் த கேசஸ் பொசஷன் would be left with the mortgager. நம்ம பேங்க்ல கொண்டு போய் டாக்குமெண்ட் ஒரிஜினல் டைட்டில் டீட்ஸை வச்சு லோன் வாங்குறோம். சரியா? என்னுடைய ஹவுஸையோ என்னோட ஆஃபீஸையோ வச்சு லோன் வாங்குறேன். அப்போ நம்ம என்ன பண்றது இல்லை, அந்த பேங்கரை பொசிஷன்ல விடுறது இல்லை. லைக் அ சிம்பிள் மார்கேஜ், த பொசஷன்
remains with the mortgager. அதனால என்ன சொல்லிருக்காங்க, whatever the provisions applicable to simple mortgage, those same provisions would be applicable to mortgage by deposit of title deeds அப்படின்னு சொல்றதா section 96. சரியா, mortgage by deposit of title deeds. And then last section of our today's class, section 98, rights and liabilities of parties to anomalous mortgage. இதோட நம்ம இன்னைக்கு செக்ஷனை முடிச்சுக்கலாம். ஏன்னா நான் இன்னைக்கு பார்த்த 4 செக்ஷனும் ரொம்ப சின்ன செக்ஷன் தான், அதுல ஒன்றும் பெரிய விஷயம் எதுவும் இல்லை. லாஸ்ட் செக்ஷன் today's class, section 98, rights and liabilities of parties to anomalous mortgage. anomalous mortgageனாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். anomalous mortgage அப்படிங்கிறது என்னன்னா, mortgage which is not covered above. மேல சொன்ன different kinds of mortgageல ஃபிட் ஆகாம ஒரு mortgage இருக்கு அப்படின்னா, such a mortgage is called as anomalous mortgage. By going through the mortgage deed, we can come to the conclusion, yes, there is a mortgage, but we cannot come to the conclusion what kind of mortgage is mentioned in the deed அப்படிங்கிறது என்ன வரல, தெரிய வரல அப்படின்னா அந்த மாதிரியான மார்கேஜுக்கு பேரு anomalous mortgage அப்படின்னு பேரு. சரியா, சரி. rights and liabilities of parties to anomalous mortgages under section 98. In the case of an anomalous mortgage, the rights and liabilities of the parties shall be determined by their contract as evidenced in the mortgage deed, and so far as such contract does not extend by local usage. So anomalous mortgage என்ன அர்த்தம்னு சொல்லிட்டேன். எந்த வகையான மார்கேஜ்லயும் வராத மார்கேஜ், சிம்பிள் மார்கேஜ் இல்ல, உசுப்ரக்சரல் மார்கேஜ் இல்ல, மார்கேஜ் பை கண்டிஷனல் சேல் இல்ல, இங்கிலீஷ் மார்கேஜ் இல்ல, மார்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸும் இல்ல. இந்த 5 மார்கேஜுமே இல்லாத ஒரு டீட் தான் அனாமலஸ் மார்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அந்த அனாமலஸ் மார்கேஜுக்கு எந்த ப்ரொவிஷன்ஸ் கவர்ன் ஆகும், எந்த ப்ரொவிஷன்ஸ் பைண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are telling that whatever terms and conditions arrived between the parties in that very transaction that would bind upon the parties or that would guide the law அப்படின்னு சொல்றதுதான் section 98. சரியா, section 98 is with regard to rights and liabilities of anomalous mortgages. அந்த அதுல வந்து சில போர்ஷன் சைலண்டா இருக்கு அப்படின்னா லோக்கல் யூசேஜ் would govern the particular contract அப்படின்னு சொல்றாங்க. சரியா, லோக்கல் யூசேஜ் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் group of people in Madras used to make a rent come mortgage. அதுக்கு பேர் கானோம்னு பேரு. கேரளால ஒத்தின்னு ஒரு வகையான மார்கேஜ் இருக்கு, அனாமலஸ் மார்கேஜ் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும். நம்ம இன்னைக்கு ஒத்திக்கு போறதுன்னு சொல்றோம் இல்லையா, that is we are getting back the entire amount which we have been paid at the time of going into the property. அதுல வந்து கேரளால வந்து அதுக்கு என்ன பேருன்னா ஒத்தின்னு பேரு. that is also falling under anomalous mortgage. அதே மாதிரி மெட்ராஸ்ல கானோம் அப்படின்னு ஒரு மார்கேஜ் இருந்துச்சு. அந்த மார்கேஜ் என்னன்னா 12 இயர்ஸ்க்கு அந்த மார்கேஜ் would be valid until that amount that person would collect the rent, and after 12 years this rent come mortgage would cease or renew as per the interest of parties. அதுக்கு பேரு KANOM, கானோம் மார்கேஜ்னு பேரு. ஸோ அப்போ இந்த அனாமலஸ் மார்கேஜ்ங்கிறது என்னன்னா, அந்த டீடுல என்ன போட்டிருக்கோ அதுபடி ஃபாலோ பண்ணணும், அப்படி இல்லைன்னா லோக்கல் யூசேஜ் என்னவோ அதுபடி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 98. சரியா, செக்ஷன் 98 என்னது, அனாமலஸ் மார்கேஜ் ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அதுக்கு முன்னாடி பார்த்த செக்ஷன் 96 இஸ் வித் ரிகார்ட் டு மார்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ். அதுல சிம்பிள் மார்கேஜ்க்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகுமோ அதெல்லாம் அப்ளை ஆகும்னு பார்த்தோம். செக்ஷன் 95ல ரைட் ஆஃப் மார்கேஜர் வித் ரிகார்ட் டு எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் ரீடீமிங் த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்த செக்ஷன் என்னது, செக்ஷன் 94 ரைட்ஸ் ஆஃப் மீன் மார்கேஜ். அதுல என்ன பார்த்தோம், with regard to prior mortgages he has the right of redemption, and with regard to subsequent mortgages he has the right of foreclosure அப்படின்னு பார்த்தோம். that intermediary mortgage or the mean mortgage அவருக்கு என்ன ரைட் இருக்கு, with regard to previous mortgages he has the right to what he has the right of என்ன சொன்ன, he has the right of redemption, and with regard to subsequent mortgages he has the right of foreclosure. ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மார்கேஜர் இல்லையா, சப்சிக்வெண்ட் மார்கேஜஸ் பொறுத்த வரைக்கும் திஸ் இன்டர்மீடியட் மார்கேஜ் இஸ் லைக் அ மார்கேஜர். ஸோ ஹி ஹேஸ் த ரைட் டு ரிடம்ஷன், வேரஸ் வித் ரிகார்ட் டு ப்ரீவியஸ் திங்ஸ் ஹி ஹேஸ் த ரைட் ஆஃப் ஃபோர்க்ளோஷர் அப்படிங்கிறத செக்ஷன் 94ல பார்த்தோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தது செக்ஷன் 93 ப்ராஹிபிஷன் ஆஃப் டேக்கிங் யுனைட்டிங் செக்யூரிட்டிஸ் given at different periods, that is
ஃபார்பிடன் அண்டர் லா, ப்ராஹிபிட்டட் அண்டர் லா. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த செக்ஷன்ஸ். ஸோ நான் இப்போ உங்களை அன்மியூட் பண்றேன். டைம் கம்மியாக தான் இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் அந்த டைமை கீப் அப் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ஸோ நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். 2 minutes தான் இருக்கு. ஸோ நீங்க உங்க டவுட்ஸ் எங்க ஏதாவது இருந்தால் டைப் பண்ணலாம், இல்லை ஏதாவது கேட்கணும்னா கூட கேட்கலாம். சரியா? 4 சின்ன செக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டேக்கிங்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் மீன் மார்ட்கேஜின்னு பார்த்தோம், அதுக்கடுத்து டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் அந்த மார்ட்கேஜுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், லாஸ்டா அனாமலஸ் மார்ட்கேஜுக்கு அவங்களுக்கு வந்து வாட் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் கவர்னிங் தேர் டிரான்சாக்ஷன்ங்கிறத பார்த்தோம். ஸோ 4 செக்ஷன்ஸ் பார்த்தோம், 4மே டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ். டேக்கிங், மீன் மார்ட்கேஜ், மார்ட்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ் அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, ஹவு இட் இஸ் கவர்ன்ட், அண்ட் தென் லாஸ்ட் இஸ் வித் ரிகார்ட் டு என்ன பார்த்தோம், அனாமலஸ் மார்ட்கேஜஸ் ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் தட் இஸ் டு பி கவர்டு பை தட் பர்டிகுலர் டீட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கேட்கணுமா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டைமுக்கு வந்துடுறேன். எனி டவுட்ஸ்? டைம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கணும், ஏன்னா இப்போ ஓகே எவ்ரிவன். அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே கூட நீங்கள் எனக்கு சேட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நான் என்ன பண்ணுறேன், பிகின் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். ஐ எம் கோயிங் டு எண்ட் த மீட்டிங். ஹேவ் அ குட் டே.